சார் இல்லைங்க சார், நேற்று சொன்னார் முடி சார், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நேற்று பைக் இல்லாமல் அப்படியே நான் வரும்போது உங்களுக்கு கொடுத்து விட்டேன் சார். நான் நேற்று கிடச்சா அனுப்பிச்சிட்டு இருக்க மாட்டேன் சார் உங்களுக்கு. நான் எப்போ சார் அது ட்ரெஸ்ஸு சார் அனுப்பி தான் இருப்போம். அனுப்புவோம் சார். லைட்டாக வயிற்று எடுத்துலாமா? ஏன்னா ஆல்ரெடி வயிறு எடுத்து தான் உள்ள கருப்புலாம் எடுக்க முடியும். ஆமாம், உள்ள சனெல்லாம் இருக்குது, குரல்லாம் இருக்குது, நிறைய அதிகமாக இருந்துச்சு. பனிக்குள்ள அப்படி நம்ம வயிற்றுக்கு லேட்டாக எடுக்கலாம், அவ்வளோதான். பனிக்குள்ள மட்டும் எடுத்தான்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு சொல்லுங்கள். ஐயோ ஏண்டா அவன் கூட பார்க்க மாட்டான் சார். மதியம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இது பண்ணுங்க சார், நான் வாங்கிட்டேன் சார். சார் ஆட் பண்ணிக்கல, நான் நேற்று எனக்கு வீட்டுக்கு நான் போனேன். வாட்ஸ்அப் எதாவது இருக்கிறா நானும் உண்மையாகவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க. நான் 10 மணிக்கு உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கும் எல்லாமே. கை திருப்பி அது எனக்கு 7 மணி தான் சொன்னாங்க சார். அவருக்கு தாங்குதாது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கடையேற்றை தான் சொல்லுவாங்க. அதுதான் நானே சொல்லுவேன். கடையேற்றை தான் உங்களுக்கு உள்ள வந்து நான் இன்னைக்கு 9 மணி கரெக்டாக நான் தான் போடுங்க. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு 10 மணிக்கு உங்கள் கையில் இருக்கும். டேரெக்டாக நான் தாவரையே போட்டு விடுறேன். வாங்கம்மா, என்ன கம்மியாக இருக்கு? கடவுளா வந்து வச்சுக்கலாம். கடவுளெல்லாம் விட்டுன்னு அவசியமே கிடையாது. கடை எடுத்துடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு முள் நைஸாக இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங் இது முள். ஸ்ட்ராங்கில் ஆமாம். ஏதோ ஒரு தட்டிட்டு விடுறேன், இல்லைன்னா வெட்ட முடியாது. தட்டிட்டு விடுறேன்னா உங்களுக்கு புது மீன், அதனால தட்டிட்டு விடுறேன், இல்லைன்னா வெளியே வந்துடும் பிதிங்க.
எடுத்துட்டுனா நீ அதே ஐஸ் மீன் ஆனா வெளியே வந்துருக்கு நேரம் அதான் போனான் அவன் நாட் பாக்ஸ் அது குத்து விடுச்சு எனக்கே சிக்கன் கொடுக்குறான் நீ பாத்துக்கு போயிட்டு தானே வர போறான் எப்படி அவன் வந்துட்டு இப்போ சஞ்சய் தான் நம்ம சொல்லி விட்டான் இல்ல இல்ல வரும் சரி ஹாட் பாக்ஸ் கொடுத்து வீடியோ ஒண்ணுங்க ஓகே பாருங்க நான் வாங்கி கொடுத்தா சரி சொல்லுவா கடலுக்கு போடுவா இந்த புருவா இது புடவை சரி அவங்க க்ளீன் பண்ணு சொல்றேன் உங்க மீன் வெட்டி எனக்கு கையில அஞ்சு போச்சுமா வாங்கண்ணா கொடுங்க தலைவடி போடுவா சொன்னதே நீ தானே இதுனா சொன்னதே நீ தானே ஐயா சொன்னது ஞாபகம் இல்லையா பெரிய மசி இருக்காது இல்லை மோசமான கை வெள்ளாட்டி இருக்குது அதில் ஒரு 4 பீஸ் இருக்கு எடுத்துங்க கை வைங்க போய் சொன்ன மீன் வெட்டி கை வைங்க போய் அப்படிங்க சொல்லுண்ணே கை ரேகா போயிடுச்சு கை வலி போல கை ரேகா போயிடுச்சு சின்ன வயசுல போயிருக்கோம் அதெல்லாம் போட்டு வாங்கிச்சா இல்லைண்ணா இப்போ ஒரு மீன் கை ரேகா போயிடுமா நான் கேட்டேன் சரி உங்களுக்கு